பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை மற்றும் ஆலோசனை என்னவென்றால், யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 5வது வசனம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஒரு ஆலோசனை என்ன அப்படின்னா, நான் திராட்சை செடி, நீங்கள் அதனுடைய கொடிகள். நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நிலைத்திருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை பார்க்கும்போது, நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதை குறித்து இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. செடி கொடியோடு இணைந்திருக்க வேண்டும். அப்ப ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், நான் திராட்சை செடியாக இருக்கிறேன், நீங்கள் கொடிகளாய் இருக்கிறீர்கள். இந்த ரெண்டு சேர்ந்து இருந்தால் மட்டும்தான் நம்ம திராட்சை பழத்தை நாம் சாப்பிட முடியும். ஒரு கனி கொடுக்கிற வாழ்க்கை. தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளை நான் ஆண்டவரை என் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். ஆண்டவரை ஆராதிக்கிறேன், தினந்தோறும் நான் ஆலயத்துக்கு போகிறேன், தேவர் சமூகத்தில் நான் காத்திருக்கிறேன், ஜெபிக்கிறேன், ஊழியங்களை தாங்குகிறேன். எல்லா காரியங்களுமே நமக்குள்ளே இருக்கு. ஆனா கனி கொடுக்கிறதான வாழ்க்கை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் முக்கியமான ஒன்று. தேவனுக்குள்ள கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா அதுக்கு நிச்சயமாய் நீங்கள் தேவனோடு கூட இணைக்கப்பட்டு இருக்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ள நீங்க கண்டிப்பா நின்றாக வேண்டும். அதை தான் இந்த இடத்துல சொல்லுகிறார். நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம், அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம், ஆண்டவருடைய பந்தியிலே சேருகிறோம், ஒவ்வொரு மாதங்களும் கர்த்தருடைய ஊழியங்களை தாங்குற எல்லாம் பண்ணாலும் கனி கொடுக்கிற வாழ்க்கை இன்றைக்கு நமக்குள்ள இருக்கிறதா? அப்படி ஒரு கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ வேண்டுமானால் அதுக்கு நிச்சயமான தேவையா என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவரோடு கூட இணைந்திருக்கிறதான ஒரு வாழ்க்கை. ஆண்டவரோடு கூட இணைந்திருக்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ள நம்ம வந்துட்டோம் அப்படின்னா தான் நீங்களும் நானும் கனி கொடுக்க முடியும். கனி கொடுக்கிற வாழ்க்கை இல்லை அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு செடி வளர்க்குறோம், ஒரு வீட்டில் ஒரு மரத்தை வளர்க்குறோம் அப்படின்னா அது பலன் கொடுக்காவிட்டால் அது என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக கொஞ்ச நாள் பார்ப்போம் ஏதாவது கனி வருதா என்னங்கிறது. இல்லாவிட்டால் அது என்ன பண்ணுவோம்? நம்ம வீட்டில் வச்சுக்கிட்டே இருப்போம். அதை ஒரு மரத்தை தண்ணி ஊற்றி ஊற்றி வளர்க்குறீங்க, அதிலிருந்து ஏதாவது ஒரு பலன் நமக்கு கிடைக்கப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்தினால தான் அதை வளர்ப்பது. அது கனி கொடுக்கலை, அதுக்கு நம்ம என்ன நோக்கத்துக்காக அதை வச்சோமோ வைக்கிறதுக்கான பலன் அது கிடைக்கல அப்படிங்கிறப்ப நம்ம அதை வளர்த்ததே வீணான்னா தான் நம்ம நினைப்போம். அதே மாதிரி தான் தேவன் என்ன சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், என் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன், எல்லாம் செஞ்சுட்டேன். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் நான் ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் நான் என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை என் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டனோ அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் எந்த அளவுக்கு நான் ஆண்டவருக்காக கனி கொடுத்திருக்கிறேன். அந்த கனி கொடுக்கிற வாழ்க்கையை தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளின் இடத்திலும் எதிர்பார்க்கிறார். அப்ப அந்த எதிர்பார்ப்பை இன்றைக்கு நாம ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கிறோமா? ஆண்டவர் அதுதான் சொல்றாரு, நீங்க கனி கொடுக்கிற வாழ்க்கை ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அது நீங்க கொடுக்கப்படணும் அப்படின்னா நீங்கள் என்னோடு கூட இணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ள வர வேண்டும். வந்தா மட்டும்தான் உங்களால கனி கொடுக்க முடியும். உங்களால கனி கொடுக்கிற வாழ்க்கையை நீங்கள் உருவாக்க முடியாது. நீங்க ஆண்டவருக்குள்ள கனி கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஆண்டவருக்குள்ள எந்த அளவுக்கு கனி கொடுத்திருக்கிறோம்? நம்ம ஆண்டவர் எவ்வளவு பாதுகாத்திருக்கிறாரு. எத்தனையோ வாழ்க்கையில ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் கேட்டீங்க அப்படின்னா எவ்வளவு சாட்சி சொல்லுவோம். ஆண்டவர் என்னை இப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து என்னை பாதுகாத்தார், இந்த பிரச்சனைகள் வராமல் எங்களை பாதுகாத்திருக்கிறார், எங்க பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார், எவ்வளவு நன்மைகள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், தினந்தோறும் எங்களை போஷித்திருக்கிறார், எத்தனை வியாதிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் எங்களை மாற்றிக்கொண்டார், எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார். கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு காரியம், இவ்வளவு நன்மை செய்த ஆண்டவருக்கு நம்ம எவ்வளவு கனி கொடுத்திருக்கிறோம். அப்படி கனி கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு ஃப்ரூட்ஃபுல் லைஃப் நமக்கு வேணும் அப்படின்னா நாம் தேவனோடு கூட இணைந்திருக்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ள வரணும். இது இல்லாம அது கிடையாது. வெறும் கனி கொடுக்கிற வாழ்க்கை வேண்டுமானால் நம்மளா நின்று ஆண்டவருக்குள்ள ஒண்ணும் பண்ண முடியாது. தேவனுக்குள்ளாக நின்று மாத்திரமே நாம் கனி கொடுக்கிற வாழ்க்கைக்குள்ள நம்ம வர முடியும். இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒண்ணு, நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். இன்னைக்கு திராட்சை செடியும் கொடியும் இணைந்திருக்கிறதா?
இணைந்திருந்தா கண்டிப்பா உங்க வாழ்க்கை ஒரு கனி கொடுக்கிற வாழ்க்கையாக இருக்கும். உங்க மூலமா ஆண்டவர் அநேகரை ரட்சிப்பார். உங்க மூலமா அநேகரை ஆண்டவர் சந்திப்பார். நீங்க அநேகருக்கு ஆசீர்வாதம் உள்ள ஒரு பாத்திரமா இருப்பீங்க. அநேகருக்கு முன்பாக ஆண்டவர் உங்களை செழித்திருக்க பண்ணுவார். இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கையில இப்படிப்பட்ட அனுபவங்கள், இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை அந்த பிள்ளைகள் இழக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, தேவனோடு கூட இணைந்திராத ஒரு வாழ்க்கை. கிறிஸ்தவர்கள் தான், பெயர் கிறிஸ்தவர்களாக நாம் இருந்து கொண்டிருப்போம். ஆனால் ஆண்டவருக்கும் அவங்களுக்கும் தொடர்பே இல்லாத மாதிரி நிறைய மக்கள் இருப்பாங்க. அந்த மாதிரி நீங்க இருந்தீங்கன்னா நீங்க ஆண்டவருக்காக கனி கொடுக்க முடியாது. கனி கொடுக்கணும்னா கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆண்டவரோடு கூட இணைந்திருக்கிற வாழ்க்கை, ஆண்டவரோடு கூட இசைந்திருக்கிறதான ஒரு வாழ்க்கை, ஆண்டவருடைய சித்தத்தை செய்து அவருடைய சத்தத்தை கேட்டு சித்தத்தை செய்கிறவர்களாக நம்ம ஒவ்வொரு நாளும் இருப்போமானால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை ஒரு கனி கொடுக்கிற வாழ்க்கையாக இருக்கும் என்பதுல எந்த மாற்றமுமே கிடையாது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க கனி கொடுக்கிற வாழ்க்கைக்கு கொடுக்கறதுக்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன். என்னோடு கூட இணைந்து இசைந்து வர்றதுக்கு நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? அப்பா அவரிடத்துல ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரை, என் வாழ்க்கை ஒரு கனி கொடுக்கிற வாழ்க்கையா இருக்கணும். என் வாழ்க்கை ஒரு நன்மையை பார்க்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்கணும். என் வாழ்க்கை ஒரு நன்மையை காண்கிற, நன்மை ருசி பார்க்கிற ஒரு வாழ்க்கையா இருக்கணும். அநேகருக்கு என் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணும். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையா இருக்கணும். என் பிள்ளைகளால் அநேகர் ரட்சிக்கப்பட வேண்டும். என் பிள்ளைகளை ஆண்டவர் பயன்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு நீங்க ஒப்பு கொடுக்குறீங்கன்னா, ஒரே ஒரு காரியத்தை தான் ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். நீங்கள் என்னிலும் அவர் உங்களோடு கூட நிலைத்திருக்கிற ஒரு வாழ்க்கை வேண்டும். இன்னைக்கு அதுக்கு ஒப்பு கொடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாய் கர்த்தர் உங்க வாழ்க்கையில் அதை செய்து கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். இப்போ நம்ம ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து செபிக்க போகிறோம். தகப்பனே, உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீர் சொன்ன அந்த வார்த்தையின்படியாக உடைய பிள்ளைகள் உங்க சமூகத்துல ஒப்பு கொடுக்குறாங்க. ஆண்டவரே, அப்பா, உடைய சமூகத்துல உம்மக்குள்ளாக நிலைத்திருக்கிற ஒரு வாழ்க்கையை உடைய பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்க போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, அதற்கு விரோதமாக இருக்கிற தடைகள் இயேசுவின் நாமத்தினால மாறட்டும். ஒரு விசேஷித்த அபிஷேக தைலத்தினால உங்க பிள்ளைகளை இப்பொழுதும் மூடுங்கப்பா. உம்முடைய பிள்ளைகள் உண்மையே முன்வைத்து உமோடு கூட இருந்து எல்லா காரியத்தையும் உடைய பிள்ளைகள் செய்ய கர்த்தர் கொடுக்கக்கூடிய நல்ல பலனுக்காக, சத்துவத்துக்காக, ஞானத்துக்காக, விவேகத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, தட்டைகளை ஒட்டைங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால் அந்த பிள்ளைகளும் நோக்கி பார்க்க முடியாதபடிக்கு, உமோடு சேர முடியாதபடிக்கு இருக்கிற தடைகள் இயேசுவின் நாமத்தினால மாறட்டும். உம்முடைய விசேஷித்த அபிஷேகத்தின் கரத்தை நீட்டி உடைய பிள்ளைகளை தொடுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. Amen, amen, amen. God bless you.